பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்டு நான் 7:30 மணிக்கு ஈவினிங் 7:30 மணிக்கு நான் அத காலையில போட்ட ரூமு. ஈவினிங் 7:30 மணிக்கு நாங்க வெக்கேட் நான் போயிட்டேன். ரூம் லாக் பண்ணிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட். அடுத்து லாட்ஜ் சைடு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு லாட்ஜ் இப்ப சிட்டியெல்லாம் பார்த்தா 24 ஹவர்ஸ் செக் அவுட்ல இருக்கு. ஆமா. டூரிஸ்ட் பிளேஸ் போனா 12 ஹவர்ஸ் தான் செக் அவுட். 24 ஹவர்ஸ் இங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில பேர் வந்து பீஸா தூங்குவாங்கன்ட்டு தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மதியம் 1:30 ஆயிட்டு 2:30 மணி ஆயிட்டு காலை டிஃபனுக்கு ஆள் வெளில வரல, நைட்டு சாப்பாட்டுக்கு வெளில வரல. ஆ அப்படின்னோனே சந்தேகம் ஆயிட்டு. மதிய சாப்பாட்டுக்கு வந்துட்டு அடுத்த நாளு. கதவ போய் தட்டு தட்டு தட்டியிருக்காங்க. யாரும் திறக்கல. அப்புறம் சாவி பார்த்தா சாவி இல்ல. மாஸ்டர் கீ இன்னும் ஒண்ணு இருக்கும். மாஸ்டர் கீய போட்டு தொறந்து உள்ள பார்த்தா, சுரேஷ் பாபு நிர்வாணமான முறையில இறந்து கிடக்குறாரு. வாமிட் நெறையா பண்ணியிருக்கு. டிசென்ட்ரி போயி அப்பா! ரொம்ப ரணகோலமா கிடக்குறாரு. அப்புறமேட்டு அங்க அவரு இறந்து எத்தன மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல அது. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.